வண்டியை நிப்பாட்டேன் வந்து திருப்பி போறதுக்கு ரோடு போட்டு வச்சிருக்கோம் நாங்க. பெரிய ரோதனையா போச்சு. நீ ஒரு கஷ்டனாரி கும்பல. நீ வேற எப்ப பார்த்தாலும் கஷ்டனாரிக்கிட்டு இருப்பிய. பொம்பளை இல்லை எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்க வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை இல்லையா நமக்கு? கஷ்டனாரி மீன் வைக்க தங்க விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கு மீன். எப்ப பாரு இப்பெல்லாம் பேசிக்கிட்டு தீருவீங்களா? ஊர் பக்கம் மீன் விற்க முடியாது. இங்க சங்கத்தில் சொல்லிடுவேன். உனக்கு என்னமா பிரச்சனை? இப்போ மீன் வேணும். ஊர் அது எடுத்து களவாங்கலாம் கொண்டு வரும்போது ஊர் பக்கம் வர்றது நல்ல திருக்கை கொண்டு வந்து ஓடுறது. எவ்வளோப்பா பாத்துமா? கிலோ எவ்வளோப்பா அதை சொல்லுப்பா ஃபஸ்ட்டு. கிலோ 350மா? 350. இதனாலதான் இங்கே கொண்டே வரக்கூடாது. மேலே தானே பார்த்தேன் சொன்னா. சரி விற்கிறதா இல்லையா கொண்டு போய்? ரேட்டு பேசாமல் எப்படி வாங்குறது? 300 350 சொன்னீங்கன்னா ஏதாவது குறைச்சி சொல்லுங்க. ஒரே விலை தான் 350 ரூபா. குறைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. ஒரே விலை உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 200 இதனால தான் கொண்டுட்டு எடுத்துகிட்டு போமா? இல்லைம்மா 250 ரூபா. எடுத்துகிட்டு போமா? மண்ணெல்லாம் பேசி வைக்க முடியாதுமா. 250 ஓகேவா? ஓகேவா எடுத்துகிட்டு போமா? நாளைக்கு ஏதாவது சுறா மீன் கடிச்ச கொடுத்துருப்பா. சுறா நாளைக்கு சுறாவை கொண்டு வந்துட்டு ஒன்று சும்மா கொடுத்துட்டு போவாமா? இவர் சும்மா கொடுத்துருவாருல. கொண்டு போகிற மீனம்லாம் விற்காம நீ கருவாடு தான்டா போடுவேன். கருவாப்பையில அது பொறுத்துருச்சு. மீனை பிடிக்க மாட்டேன். கறி தான் லேயர் அழகா. திருக்கையோட எலும்பு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். பச்சை பிள்ளைகள் கூட தச்சு கொடுக்கலாம். பல்லு இல்லாத பிள்ளைகள் கூட. கல்லுப்பட்டு வர மாட்டேன். கல்லுப்படா இருக்கு. திருக்கி ஆந்தாச்சு கல்லுப்பு போட்டு உடச்சிட்டு கிரைண்டரில் போட்டுருவோம். ஓடாங்க கடிக்கிறேன். கிரைண்டரில் போட்டு முடியாது. திருக்கத்தை மையம் மாவு இருக்கு. சும்மா நீங்கள் காமெடி நம்மளாம் சிரிப்போம். நாங்கள் காமெடி தான் நீங்கள் சிரிக்காது. ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. 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 அப்போ என்ன அப்படியே மட்டன் மாதிரி இருக்கீங்க. 3 சொல்லலை அதனால ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். 4 தான் சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு கூட்ட போகிறோம். திருக்கி கழுவி எடுத்து வந்தாச்சு. தேங்காய் தேங்காய் மஞ்சள் கலராக இருக்கும். அது மசாலா பொடி போட்டு அரைச்சிட்டோன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். மசாலா பொடி போடாமல் அரைச்சிடும். நம்ம வீட்டில் வளர்ந்த தக்காளியா? சரியா? தக்காளி பச்சை மிளகா போட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி. புளி வரும் அதை அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்க மாமா, திருக்க மீனை எப்போயுமே குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி வைக்கணும். நல்லா தண்ணி சுட வச்சு மேலே ஊற்றி விட்டுரும். அதில் இருக்க மாங்கெல்லாம் கலண்டுரும். அவ்வளோ திருக்கி லைட்டாக ஒரு ஸ்மெல் அடிக்கும். கரெக்டாக அந்த பால் வடை மாதிரி அது போகிறதுக்கு இப்படி சுடு தண்ணி ஊற்றி வைக்கணும். எப்படி ஊற்றுறது? இப்படி தான் நான் ஊற்றுவேன். தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு தக்காளி பசங்க விட்டுருங்க. சின்னோண்டா இருக்கானா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கான். குட்டி பலூன் உடைக்க சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், பெரிய ஊதின பலூனா சீக்கிரமாக உடைச்சிடலாம். குட்டியாக ஊதிட்டு இப்படி உடைக்கிறதுனா கஷ்டம். நான் உதாரணம் நல்லா தான் சொல்லுவேன். எங்களுக்கு தான் ஏற்றுக்கிற முடியாது. என்ன நாங்கள் படித்த ஸ்கூலில் பிடிக்கும். இது அப்படியே இப்படி சுடுதண்ணி ஊற்றாமல் வச்சா அந்த குழம்புல ஒரு கடக்குவாடு அடிக்கும். அது சில பேர் சாப்பிட்ருவாங்க, சில பேர் அந்த வாடகை கொஞ்சம் ஒத்துக்கிறாரு. அதோட ஐயோ எனக்கு இருக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
போட்டுருமா தனியாக தந்துடுறோம்மா சூடாக இருக்கு. திருக்கையில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கா? இந்த மாதிரி வைக்கிறேன்னா கண்டிப்பாக விளக்கு வடடிக்கும். பாதி பறித்து பிறந்தண்ணா பொரிப்போம் பொரிப்போம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி தான் போட போகிறேன். ஒன்றுமே ஆகாது. மீன் உடைய எதுவுமே செய்யும். உங்களுக்கு பாதி பொரிச்சு வேணுமா? ஆமாம்மா. பொறுத்த பிள்ளைலாம் விற்றுதா? அவ்வளோதான். குழம்ப கூட்டி முடிச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இவன் தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பான் இதுலேயே. ரொம்ப இதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு. அது கொஞ்சம் தேர்த்திக்கிடலாம். தான் கூட பதிராத நெஞ்சம் என்று கத்திரிக்காய் போட்டு வைக்கணும். சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் போட்டு வைங்க. திருக்க குழம்புனாவே கத்திரிக்காய் போட்டு வைங்க. இந்த கத்திரிக்காய் கிடைக்கல. நம்ம கிராமத்தில் இருக்கோமா, எதுனாலும் கிடைக்க சாய் விட்டு தான் போகணும். எதனாலும் வாங்குது. குழம்பு கொதிச்சோன்னே இப்படி ஒரு நக்கு நக்குறோமா, அப்படி குடிக்கும் போதே நம்மளுக்கு மசாலா குறையா இருக்கா, உப்பு குறையா இருக்கா, புளி குறையா இருக்கா, எல்லாமே பார்த்துணும். பார்த்துட்டு திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால் சமைச்சாலே டேஸ்ட் பார்த்து சமைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். நல்லா ஊற்றியாக வச்சுருக்கேன். கருவாக்கொட்டை உங்களை மாதிரியே இருக்கு. திருக்க பொரியல், திருக்க கொஞ்சம் குழம்புல கொதிக்கிற. இன்னைக்கு சமையல் பண்ண ஒரு ஃபீலே இல்லைல்லண்ணா? இன்னைக்கு சமையல் பண்ண ஒரு ஃபீலிங்கே இல்லைல்ல? அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஏன்னா நேற்று ஆன்வென்டைக்கு போயிட்டு வந்து குடும்பமே எழுந்திரிச்சது 12 மணி. 11 மணிக்கு நான் எழுந்திரிச்சேன். நீங்கள் எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு இல்லைம்மா? என்ன 9 எழுந்திரிக்கணும். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் என்ன, எந்திரிச்சு என்னைக்கு தூங்க மாட்டாளே இன்னைக்கு தூங்குறாளுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஒரு கிளாஸ் டீ கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அங்கே நீங்கள் எனக்கு எப்படி தெரியுமா? இனிப்பு சாப்பிடாம திருக்கை குழம்பு மியார் குண்டலகேசி ஊத்துங்க மியா கண்டலகேசி. பெருசு பெருசாக போட்டிருக்க எல்லாத்தையும் எனக்கு வச்சுட்டு சண்டைக்கு வந்துடாம. திருக்கையில் என் திருக்கையில் நண்டு குழம்போட இருக்கு. நண்டு குழம்பு ஸ்டைல். ஓ, நண்டு குழம்பு ஸ்டைலில் திருக்க குழம்பா? போடா ஏமே, நீ ஏன்டி விஜய் பாட்டுக்கு ஆடி இருக்கலாம்லடி? இல்லை அன்னதானத்துக்கு ஏமே, விஜய் பாட்டுக்கு ஆடி இருக்கலாம்லடி? விஜய் பாட்டுக்கு ஆடி இருக்கலாம்ல? விஜய் வேணாம் சொல்லிட்டாங்களா? மிஸ்ஸுக்கு இருக்குப்போம். இன்னும் விஜய் பாட்டு பாடாமல் சூர்யா பாட்டுக்கு ஆட வச்சுருக்கா என் பிள்ளைய. எந்த பாட்டா இருந்தானே
அப்போ இன்னும் ஒரு 11th பையனும் இருக்கு. என்ன வி கச்சேரி. ஆத்தாடி தளபதி கச்சேரி ஆடினாங்க. பசங்க 11th பசங்க பயங்கரமாக அடிப்பாங்க. சூப்பராக இருந்தாங்க. இந்த கிளாஸியா ட்ரெஸ் கோட் நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ் கோடா? ட்ரெஸ்ஸில் கோட்டு நல்லா இருந்தாங்க. பேண்ட்டு எல்லா பிள்ளைகளுக்குமே ட்ரெஸ் செலெக்ஷன் சூப்பராக இருந்தது. நல்லா பண்ணு. கண்ணாலனே எனது கண்ணே பாடிச்சு 11th பிள்ளைகளு. அம்மா எப்படிம்மா எப்படிம்மா நம்ம ஒரு வாய் சாப்பிடுங்க. எப்படி கேட்டு சொல்லு. சரி கேட்டுங்க. சொல்லு சொல்லித்தா. அருமையாக இருக்கியா பா. அவன் எதுவும் பேசாமல் தவிர்த்து என்ன ருசி குழம்பு இருக்கா? டைட் பண்ணு. அது இல்லை அந்த பக்கம். அடுத்து அதே மாதிரி அங்கேயும் பண்ணுங்க. போனாங்க. அது நீ பிடி. பச்சை நீ அந்த 2 நீ பிடி. அந்த 2 பிடி. பிடிச்சிலு இல்லை. முடிச்சு. சிக்கனை எலும்பு உருவுற மாதிரி நல்லா இருக்காமா? இருக்க மீன் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கழுவி இருக்கு. ஒரு சில மீனோட குழம்பெல்லாம் வெறுசாகவே சாப்பிட்லாம். அதில் திருக்க கரெக்டாக சொல்கிறேன்னா பாருங்கம்மா, மாவுளா, தடியன், இறால் குழம்பு, நண்டு குழம்பு, அந்த மாதிரி இருக்குது குழம்பெல்லாம் மீனே இல்லாமல் வெறும் குழம்பவே சாப்பிட்லாம். ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறாரா? இறால் குழம்பு, நண்டு குழம்பு, மாவுளா குழம்புலாம் அந்த மீனே இல்லாமல் வெறுசா குழம்பு வச்சாலுமே நல்லா இருக்குன்றான். வெறுசா குழம்புக்கும் மீனை போட்டு குழம்பு வச்சு மீனே முடிஞ்சாலும் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா கூட மீன் அப்படி சொல்றியா? நானும் இறாலே இல்லாமல் இறால் குழம்பு வச்சுருவாளாக்குன்னு நினச்சேன். போட்டு ஏறி மிதிக்கலாம். இறாலே இல்லாமல் இறால் வாசனை வச்சு இந்த மாதிரி திருக்க எடுத்தா விடாதியா? எடுத்து விடுமா. இந்த திருக்கையில் தான் எனக்கு கருவாடு ரெடி பண்ணியிருக்கோம். வேணுமா ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. நம்ம வாட்ஸ்அப் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நிலப்பரி சேனல் மீண்டும் முன்னாடி பண்ணாடா. பாய் பாய்.